வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெயில் சீசனில் சாப்பிட்ற ட்ரிங்க். அதாவது எனக்குன்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த புதினாவும் எலுமிச்சை பழத்தை வச்சு ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மின்ட் அண்ட் லெமன் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து இஞ்சி போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுருவோம். எதுக்காக ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செய்முறையில் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலராக எதுக்காக இந்த புதினாவோ இந்த மின்ட்டோ சூஸ் பண்ணிக்க கேட்டினா, இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படினா அந்த டைமில் இந்த ட்ரிங்க் சாப்பிட்லாம். அது எதுக்காகன்னா, புதினா ஆல்வேஸ் குளிர்ச்சி நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒரு லீஃப் தான் இந்த புதினா. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சப்பழம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. எலுமிச்சப்பழம் சாப்பிட்டாலே வந்து அது குளிர்ச்சி தன்மை உள்ளது தான். அதிகமாக சாப்பிட்டாலும் சில பேருக்கு கோல்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸை சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குறோம். இதில் இஞ்சி எதுக்காக போட்டுன்னா, அந்த இஞ்சி ஒரு காரத்தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த காரத்தன்மை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அதாவது வெயில் காலத்தில் அதிகமாக வந்து எலுமிச்சப்பழம் ஜூஸ் சாப்பிட்டாலும் வந்து என்னென்னா கோல்டு பிடிக்கும்னு சொன்னாலும் அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண தான் இந்த இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஐஸ் கியூப்ஸ் போட்டு தான் பிளெண்ட் பண்ணோம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செய்முறையில் தெளிவாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புதினா லெமன் ஜூஸ் தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கைப்பிடி, லெமன் 1லேருந்து 1.5 நம்பர், இஞ்சி சின்ன பீஸ், தேன் தேவையான அளவு, தண்ணி 3 கிளாஸ், ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். வெயில் காலத்தில் வெளியே போய்ட்டு வந்து அப்பா நம்ம எதாவது சில்லுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து வெயில் காலத்தில் சில்லுன்னு ட்ரிங்க் தான் சாப்பிடாது. அதாவது ரொம்ப ஹைஸாக இருக்க ட்ரிங்க் சாப்பிடாது. ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ட்ரிங்க் சாப்பிட்ணுச்சிங்கன்னா அப்போது இந்த மெயின் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ் பண்ணுற ட்ரிங்க் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த புதினா, அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சப்பழம், இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புதினா எல்லோரும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். இந்த புதினா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால், ஜூஸுக்கு சில பேர் அப்படியே தண்டோடு போட்டு பிளெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் லைட்டாக பீட்டர் டேஸ்ட் வரும் ரொம்ப பிளெண்ட் பண்ணும்போது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இலையை மட்டும் தனித்தனியாக பறித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மேலோட்டமாக இருக்க அந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காம்பு யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டில் பண்ணும்போது அந்த காம்பை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் துவையலுக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இலையை மட்டும் பறித்து எடுத்துகிறோம். அந்த காம்பை நீங்கள் வீட்டில் மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா நல்லா செடி வரும். அடுத்தது இஞ்சி. இந்த சைஸ் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 சைஸ், அதாவது ஒரு சின்ன பீஸில் 2 பீசஸ் போடுறேன்னு சொல்கிறேன். இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லைட்டாக அந்த காரத்தன்மை அந்த ஸ்பைசஸோட அந்த டேஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா போட்டிருக்கேன், இஞ்சி, லெமன். லெமன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் ஸ்க்யூஸ் இருந்தால் அப்படியே புழிஞ்சலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கையிலே நல்லா உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் நல்லா சீக்கிரமாக வரும். இப்போ அந்த லெமனை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, உள்ளே எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக புளியலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கோம், அதாவது 3 கிளாஸ். இதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் போடுறோம். எதுக்காக ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அந்த க்ரீனிஷ் கலர் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஐஸ் கியூப்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, எப்பவுமே ரெஃப்ரெஷ் ட்ரிங்க் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. அதுக்குன்னு அதிகமான ஐஸ் கியூப்ஸ் போட்டு வீட்டில் ட்ரிங்க் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுறேன்.
ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மீதி உள்ள அந்த திப்பியை தனியாக எடுத்து நீங்கள் உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் ஆகலை. தண்டு நீங்கள் செடியாக யூஸ் பண்ணலாம். இந்த வேஸ்டேஜை வந்து செடிக்கு நல்லா உரமாக கிடைக்கும். இது இதுக்கப்புறம் இந்த ஜூஸை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் தேன், இனிப்பு தன்மைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜூஸை கரெக்டாக இதில் சர்வ் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு லெமன் அதுக்கப்புறம் மின்ட் போட்டு சர்வ் பண்ண ஒரு சூப்பரான மின்ட் அண்ட் லெமன் ஜூஸ் ரெடி. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த புதினாவும் இந்த லெமனும் வச்சு எப்படி ஜூஸ் பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அருமையான ரெஃப்ரெஷ் பண்ணுற ட்ரிங்க் தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.